சரணம் அதுமுன் 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 சரணம் ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம் அதுமுன் 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 சரணம் அல்வாவே காவே சரணம் அல்வாவே காவே சரணம் அடியே நடுவே மொழியே சரணம் அடியே நடுவே மொழியே சரணம் சாதி சரணங்கள் இல்லாய் சரணம் தானாவானா ஞானா சரணம் சர்வவியா சர்வவல்லவனே சர்வவியா சர்வவல்லவனே சரணம் சர்வேசுரனே சரணம் சரணம் சர்வேசுரனே சரணம் மாதகள் மைந்தர்கள் இல்லாய் சரணம் மறுவதாரது மாறா சரணம் மாதகள் மைந்தர்கள் இல்லாய் சரணம் மறுவதாரது மாறா சரணம் மாசில்லாத மணியே சரணம் மாசில்லாத மணியே சரணம் மன்னா பொன்னா மின்னா சரணம் மன்னா பொன்னா மின்னா சரணம் ஏதும் ஏதும் இல்லாய் சரணம் இறையே நிறையே பொறையே சரணம் ஏதும் ஏதும் இல்லாய் சரணம் இறையே நிறையே பொறையே சரணம் எனவே இல்லவனே என்னையாண்டவனே எனவே இல்லவனே என்னையாண்டவனே இயேசுநாதா சரணம் சரணம் இயேசுநாதா சரணம் சரணம் ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம் அதுமுன்
சரணம் மன்னா பொன்னா விண்ணா சரணம் ஏகம் ஏகம் இல்லாய் சரணம் இறையே இறையே பொறையே சரணம் ஏகம் ஏகம் பிள்ளாய் சரணம் இறையே இறையே பொறையே சரணம் என்னை இட்டவனே என்னை ஆண்டவனே இறைவனே இறையாண்டவனே இயேசுநாதா சரணம் சரணம் இயேசுநாதா சரணம் 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 இயேசுநாதா சரணம் 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 இயேசுநாதா சரணம் இயேசுநாதா சரணம் இயேசுநாதா சரணம் ஹல்லேலூயா சரணம்னா நம்ம உடனே வேற ரிலீஜன் நினைப்போம் இல்லையா சரணம் சரணம் பாடினா சரணம் மீன்ஸ் பிரைஸ் ஹல்லேலூயா தேவனை துதிப்பது தான் அதான் மீன் இந்த கிறிஸ்துவ பிராமண சேவ சமதி பாட்டு புத்தகம் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் இது கணேஷ் போட்டுலாம் பின்னாடி இருக்குது ரொம்ப எங்கே இருக்குது சின்ன பையன் மாதிரி ஸோ இட்ஸ் நிறைய ஹிம்ஸ் கீர்த்தனைகள் ஐயா எழுதியிருக்கிறார்கள் இது விசேஷமாக வேதநாயக சாஸ்திரியார் எழுதின பாடல்கள் ஆமென் எல்லோரும் எழுதி என்று கடைசி ஒரு பாடலை பாடி நாம் முடிக்கிறோம் தேவனுக்கு கொடாகுடி கோடி சோதரம் செலுத்தி தேவன் செய்த நன்மை எவ்வளோ அதிசயம் கத்திரங்கள் செய்திருக்கிறார் ஆமென் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு யாரை சொல்ல முடியுமா இன்றைக்கு உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய கேள்வி இல்லையா அதுவே பெரிய எங்களுக்கு லாபம் எண்ண முடியாத அதிசயங்கள் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர்கள் உண்மை நான் போட்டுக்கிறேன் என்று சொல்லி தேவனே கண்ணில் தண்ணி அந்த பாடல் பாடுவோம் முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே எண்ண முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே எண்ண முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே எண்ண முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ ஏற்ற வேளையிலும் வாக்குத்தத்தத்தை என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன் சேர்த்திட்ட வேளையிலும் கிருபை எனக்கு என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன் ஏற்ற வேளையிலும் வாக்குத்தத்தத்தை என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன் சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபை எனக்கு என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன் காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா இறைவனாமல் காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி
சரணம் லோக்கியமாக எவ்வளோ நல்ல எவ்வளோ அதிசயங்கள் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கத்திரிக்கு திருவி அதுவே பெரிய அதிசயங்கள். காலையில் உங்கள் மத்தியில் குடும்பத்தை குறித்து சில காரியங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம். When I suppose if I ask you how's your relationship with your husband, wife, children அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுவீங்க? நிஜமாலே நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? மனைவி அமைவதெல்லாம் இப்போ கணவன் அமைவதெல்லாம் அது இறைவன் தான் கொடுத்தார். ஆமென். அது மாத்திரம் சத்தமாக சொல்லுவாங்க. அது ஃபேமிலி ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளோ பேர் நம்புறீங்க? அதை நம்ம எப்படி வழி நடத்துகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் பொறுத்து தான் இருக்கு. ஆமென். ஒருத்தர் சொன்னார், பாஸ் நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க 3 வருஷத்துல பெரிய சண்டையாக இருக்குது, என்ன செய்யுது, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் சொன்னால் கல்யாணம் தான் நடத்தி வைப்போம், எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்க மாட்டோம், நீங்கள் தான் அதை கற்றுக்கணும். ஆமென். வசனம் நிறைய சொல்லுது. லாட் ஓவர் லைஃப் வேல்யூஸ் வேர்ட் ஆஃப் காட் டீச்சர்ஸ் அஸ். ஆமென். பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் யோகுக்கு எழுதின புஸ்தகத்தில் பாருங்க, நல்ல ஒரு வசனம் இருக்குது. யோகுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7 பார்த்தோம். ஒரு மரத்தை குறித்ததாவது நம்பிக்கை உண்டு. மரத்துக்கு கூட என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. இல்லை, அந்த மரம் என்ன செய்யலாம், வெட்டி போட்டாலும் திரும்ப அது தலைக்குது இல்லையா? எவ்வளோ துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் அந்த மரம் தலைக்குது. எப்படி தலைக்குதுன்னா, அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையில பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அந்த தண்ணீர் வாசனையில் அந்த மரம் என்ன செய்யலாம்? ஆமா. ஆனா அடுத்த வருஷம் பாருங்க, மனுஷனும் வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரான் ஜீவித்து போன பின் அவன் எங்க போறான்னு தெரியுது. ஒரு வீட்டுக்கு போறோம், சார் இருக்கிறாருன்னு கேட்கிறோம், என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்காரு வேலைக்கு போயிருக்கிறாரு, இல்லை எங்கேயாவது போயிருக்காரு, கடைக்கு போயிருக்காரு, வெட்டிங் போயிருக்கிறாரு. செத்து போனா எங்க போய் பாரு? அவன் செத்தா எங்க போறான்னு மனுஷனுக்கு தெரியல. நமக்கு ஆண்டவர் அப்படி வைக்கல. நம்ம செத்தாலும் ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர். ஆமென். கிறிஸ்தவனா வாழ்றவனுக்கு இல்லை. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட அடிச்சுவர்களை பின்பற்றவர்களுக்கு. யோகா அப்படி சொல்ல ஏன் சொல்றேன்னா, ஃபேமிலி லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் லைஃப். ஆமென். நம்ம தான் அதை பிரச்சனை ஆக்கி சண்டை, ஈகோ தான் எல்லாமே ப்ராப்ளம் இல்லையா? ஃபேமிலியில் என்ன இருக்குது? கணவன் மனைவிக்குள்ள நீயா நானா விட்டு கொடுக்குற இதே கிடையாது. Someone told me the meaning of complete and finish. என்ன சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் இல்லை? If you marry a bad wife, your life is finished. If you marry a good wife, your life is complete. If you're marrying a wife who loves shopping, you're completely Amen. Adan. Every marriage has 3 rings. Yeah. Correct na solradhu. ஒவ்வொரு மேரேஜ் வெட்டிங்ல என்ன இருக்குது? 3 மோதிரமா இல்லை 2 மோதிரமா? என்னென்ன ரிங் சொல்லுங்களேன். என்கேஜ்மெண்ட் ரிங் இல்லையா? அப்புறம் வெட்டிங் ரிங். தேர்ட் சஃபரிங். இது எல்லாத்துக்கும் உண்டு தான் இல்லையா? சில பேர் பாருங்க, திருமணம் ஆகலைன்னு கவலை, சில பேர் ஏன்டா ஆச்சுன்னு கவலை, இப்படி இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல பார்க்கிறோம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-11 நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க தேவன் செய்கிற முதலாவது அற்புதம் ராமன் சொல்லலாம். ஹல்லேலூயா. என்ன அற்புதம் செய்தாரு? கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை என்ன செய்தாரு? திராட்சை ரசமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு போல மாற்றுகிறார்.
அதுதான் மீனிங். பாவத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை, திராட்சை ரசமாக ருசியாக ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார். அப்ப பார்க்கிறோம், காண ஒரு திருமண வீட்டுல இயேசுவும் மரியாதை அவரோட தாயும் ஒரு விட்டால் ஒரு உறவினர் குடும்பமா வந்திருக்கலாம். அந்த இடத்துல திருமண வீட்டுல ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவு? திராட்சை ரசம். திருமணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஃபேமிலி லைஃப்ல முதலாவது யார் அழைக்கணும்? இயேசு கிறிஸ்துவ அழைக்கணும். குடும்ப வாழ்வு ஆசீர்வாதத்திற்கு முதலாவது இயேசுவை அழைக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாம். குடும்ப ஜெபம் இல்லைன்னா அந்த வீடு ஆசீர்வாதமாகவே இருக்காது. நீங்க எழுதி வச்சுக்கணும். ஆமென். குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நான் கிட்டார் வாசிட்டு இங்கே பாடுறேன்னா எங்கள் அம்மா தான் காரணம். டெய்லி ஜெபிப்பேன். அப்போ 28 நாள் ஊழியத்துக்கு போயிடுவார். அவை அப்படி நடத்தினாங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பாட்டு பாடி ஆராதித்து தேவனை துதிக்கும். குடும்ப ஜெபம் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. திருமண வீட்டுல இங்க பார்க்கிறோம், அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல அதற்கு திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி. இது கத்தோலிக்க மார்க்கத்தார் கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க கேத்தலிக்ஸாவே இருந்திருக்க மாட்டாங்க. ஆமென். அவர் யாரு சொல்றார்? மரியா, மேரி சொல்றாங்க, இயேசுவோட தாய். இயேசு என்ன சொல்றாரோ அத இன்னைக்கு கேத்தலிக்ஸ்ல யாரு என்ன செய்யறாங்க? மாத என்ன சொல்லுங்க? மரியா. மாதெல்லாம் கிடையாது, மரியா. ஆகவே அந்த திருமணத்திற்கு இயேசு அழைக்கப்ப திருமண வீட்டுல திராட்சை ரசம் குறையப்பட்டது. தேவனுக்கு தெரியும், இஸ் அபவுட் டு டு சம் மிரக்கிள். அங்க ஆயுதத்தோடு தான் வந்திருப்பார். ஆனாலும் அந்த மக்களோட விசுவாசத்தை அவர் பார்க்க, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன? ஆண்டவர் மதுரை பார்த்து சொல்றாரு, மரியாதை வேலைக்காரன் நோக்கி சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்கள். அப்ப திருமண வீட்டுல திராட்சை ரசம் குறையப்பட்டது. திருமண வீட்டில் அப்படின்னா மகிழ்ச்சி குறையும் வேலை வரும். ஆமென். நம்ம குடும்பத்தில் கூட அப்பப்போ மகிழ்ச்சி என்ன ஆயிடுது? குறைஞ்சு போயிடுது. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எதனால? திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கு அடையாளமா இருக்கிறது. நல்ல வருஷம் பாருங்க, சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் 104ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும். எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அப்ப திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கு அடையாளமா இருக்கு. பிரசங்கிக்கு எழுதின புஸ்தகத்துல கூட நம்ம படிக்கிறோம். அங்க 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளவரை களிப்பாகும். ஆமென். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். இது 3 வெட்டிங்ல நடக்கும் இல்லையா? பணம் இருந்தால் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும். வெட்டிங் சாப்பாடு இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆகவே இது 3 ரொம்ப முக்கியம். ஆகவே மகிழ்ச்சி குடும்பத்துல குறையறதுக்கு காரணம் என்ன? நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மேரேஜ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் செக்ஸ் ஆர் லவ். இதெல்லாம் செகண்டரி. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட உணர்வுகளையும் அப்படிப்பட்ட அந்த சென்சுவல் ஃபீலிங்ஸும் கர்த்தர் நமக்கு கிரியேட் பண்ணி சரீரத்தில் வைத்திருக்கிறார். இதெல்லாம் செகண்டரி. பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மேரேஜ் லைஃப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். புரிந்து விஸ்டம் அண்ட் நாலேஜ் தான் ரொம்ப தேவை மேரேஜ் லைஃப்ல. மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. அது இருந்தாலே அந்த மேரேஜ் லைஃப் லாங் போகும். ஆமென். குறைய சந்தோஷம் மகிழ்ச்சி குறையதுக்கு காரணம் என்ன? முதலாவது பாவம். குடும்பத்துல ஒருத்தர் ஹஸ்பண்டோ மனைவியோ இல்ல பிள்ளைகளோ பாவம் பண்ணா அந்த குடும்பத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? இருக்காது. கஷ்டம். ஏன் இப்படி பண்ணிட்டாரு? பெரிய பிரச்சனை. சொசைட்டியில் தலை காமிக்க முடியாது. 10 பேர் 10 விதமா பேசுவாங்க.
இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை. பாவம் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்துல என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சபைக்கு வரலாம் போகலாம், ஆனா உள்ளுக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்காது, சமாதானமா இருக்காது, பேச்சுவார்த்தை கூட இருக்காது. ஆளுங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா வியாதி. வியாதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது. சின்ன நம்ம பிள்ளைகளுக்கே ஃபீவர் அப்படி வந்துச்சுன்னா பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஐயோ கஷ்டப்படுது அப்படின்ட்டு. வியாதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது. மூன்றாவது சண்டை இருந்துச்சுன்னா சுத்தமா இருக்காது. சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், தேவையில்ல சின்ன சின்ன காரியத்தில் என்ன பண்ணுவாங்க? பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு அதில் ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வீணான காரியம். இப்போ மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்காது. மன வருத்தங்கள், கஷ்டங்கள், இப்போ வேலை இல்லை, பணம் இல்லை, இதெல்லாம் என்ன ஆகும்? கடன் பிரச்சனை, அது ஒரு பெரிய கடனை வாங்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வாங்கிட்டு அப்புறம் ப்ரே பண்ணு, தேவையில்லாம் இல்லையா? பணம் நல்லதுதான் எல்லாத்துக்கும். பணம் ஆசை தான் எல்லா தீமைக்கு வேற இருக்கு. நல்லா ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மா முந்தானத்து கால் பண்ணாங்க. நம்ம சபை விசுவாசி தான். கூப்பிட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஆன்லைனில் ரம்மி விளையாடணும்னு சொல்லிட்டு கடனாக வாங்கி இன்னைக்கு கடன்காரங்களை வெட்டவே வந்துட்டா. நாங்கள் ஊரை விட்டு ஓடிட்டோம். சபையும் போச்சு, தேவனையும் அவங்க தேட முடியல. எப்படி இருக்கிறாங்க? பண ஆசை பாருங்க, எல்லா தீமைக்கும் வேறு. வாங்கிடலாம், கடனை வாங்கி இது செலவு பண்ணிடலாம். நான் லைஃப்ல என்ன இல்லை? குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை. ஸோ இதெல்லாம் பாருங்க, மகிழ்ச்சி குறையறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இயேசு சொல்றபடி இவங்க சரியில்லை. ஆமென். இந்த வசனத்தை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மரியாதை சொல்றாரு, இயேசு சொல்றபடி செய். அப்ப என்ன சொன்னார் இயேசு? சொல்லாது, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க. ஏன் நிரப்புன்னு கேள்வி நம்ம தான் கேள்வியெல்லாம் கேட்போம். வேலைக்காரர்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி போய் நிரப்புனாங்க. அந்த மொண்டு அது ஜாடி நிரப்பின பிறகு அதை மொண்டு பந்தி விசாரிப்பவர்கள் இடத்துல போய் கொடுத்தாரு. கீழ்ப்படிந்த போது தண்ணீர் என்ன ஆயிடுச்சா? ராமன் சொல்லலாமா? எங்க குடும்பத்துல நீ தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு miracle will happen. ஹல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிதல். பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் நல்லது. அதுதான் ஆண்டு சபை சீர்திருத்தத்துக்கு தான் சபை. ஆமென். உலகத்துல வேற எங்கேயுமே சீர்திருத்தவே முடியாது. ரீஹாபிலிட்டேஷன் போனாலும் சீர்திருத்த முடியாது. நான்லாம் இருந்து வந்தவன் தான். ஐ நோ வாட் தட் எக்ஸ்பீரியன்சஸ். கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்காவிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த மாதிரி. ஆகவே கீழ்ப்படியும் போது குடும்பத்துல என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ராமன் சொல்லுவாங்க, அங்க மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, விடுதலை இருக்கும். ஆக இப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. குறை இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்த ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் என்ன சொன்னார்? ஏற்ற துணையை கொடுத்தார். Before you choose a man, you should know whether the man has a job or not. Amen. திருமணத்துல ரொம்ப முக்கியம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அழக பார்த்து இல்லை, நிறைய வரும் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 128ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்க வேண்டும். ஆமென். மெய்யான ஆசீர்வாதம் அதுதான். நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்கு படிப்போ, பணமோ, பதவியோ, அளவும் இது போதாது. நீ பொண்ணு பார்க்க போகும்போது என்ன கேட்குறாங்க? A for age, B for beauty, C for caste, D for dowry. இப்படி அப்படியே போகலாம்.
இதை பார்த்து தான் கடைசியில் இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி இன்விடேஷன் அடிச்சு எல்லாம் பார்த்த பிறகு இப்படி இருக்கக்கூடாது. ஆமென். முதல்ல you should know whether that man is a saved person. ஆமென் சொல்லலாமா? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். மேன் ஆஃப் உமன் ரெண்டு பேரும். கர்த்தருக்கு பயந்த கணவன், கர்த்தருக்கு பயந்த கணவனாக இருக்கும்பொழுது அந்த வீடே சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா he has a great responsibility. அதுக்கு தான் he is providing the entire family. அதுக்கு தான் God ஒரு ஹெல்ப்பரை கொடுக்குறார். ஏற்ற துணைன்னு சொல்லும்போது she comes as a helper. ஹெல்ப்பர்னா என்ன? வீடு தொடங்கிறது, சமைச்சு போடுறதுக்கு, அதுக்கு கிடையாது. To help the man, both working together. ஆமென். அது மூலமாக ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார் இருவரும் சேர்ந்து. அப்படி மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை ஒரு பெண்ணை கொடுக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போகுது ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு. அது மனிதனால் அவங்களோட ப்ரெஷர்ஸ்ல அதை அமைச்சு வச்சுக்கிறாங்க. ஆகவே இங்க பார்க்கிறோம், குடும்பம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்த கணவன் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ்கிறவன். ஒரு ஆமென் சொல்லணும். சபைக்கு வந்துட்டும் பாவத்துல இருந்தோம்னா அது நிச்சயமா தண்டனை தான் வரும். ஆமென். நம்ம நினைக்கிறேன் சபைக்கு வந்துட்டோம்னா கர்த்தர் பாவ மன்னிப்பு கேட்ட மன்னிச்சிடுவாரு. போய் நீ பாவமே அவ்வளவுதான். எதுக்கு திருப்பி திருப்பி செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் அவன் எப்படி இருக்கான்? புதிய சிருஷ்டி. பழையெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. பேட் கம்பெனி, பேட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட கட் பண்ணி விடணும். இல்லைன்னா பழைய பாவம் தான் உள்ள வரும். ஆமென். அப்புறம் போயிட்டு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஆகவே பரிசுத்தமாய் ரட்சிக்கப்பட்ட கணவன் கர்த்தருக்கு பயப்படுற கணவனா இருக்க வேண்டும். மனைவி எப்படி இருப்பான்? கனிதரும் திராட்சை கொடி போன்ற அந்த ஆவியின் கனிகள் கலாத்திரி 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் போன்ற நற்குணத்தினால கனிகள் கொடுக்கிறார் ஜனங்களாக. ஹல்லேலூயா. இவ்வளவு ரெண்டு பேர் இப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அந்த அருமையான சங்கீதத்தை வாசிப்பு அந்த 128ஆம் சங்கீதத்துல நான்காம் வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதி, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும். இது யாருக்கும் கிடைக்கும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். அதனால வீட்டுக்காரங்க தான் இவங்களுக்கு மெயின். அவங்க நல்லா இருந்தா குடும்பம் எப்படி இருக்குமா? இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த நாட்டில் நாம் கடைசி நாட்டில் இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பயந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறும். ஆமென். அடுத்தது கடைசியா பார்க்கிறோம், சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் 127ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கட்டுடுவன் பிரயாசம் விருதா என்று சொல்லும் பொழுது குடும்பத்தை நாம் எப்படி கட்டி காப்பாற்ற வேண்டும். ஆமென். அவர் கட்டடத்தை சொல்லல, குடும்பத்தை தான் சொல்றார். ஆமென். முன்மாதிரியா இருக்கணும். யாரு? கணவனும் மனைவியும் முன்மாதிரியாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆமா, கர்த்தருக்கு பயந்து இருப்பார்கள். கணவன் பாத்துல இருக்கும்போது பிள்ளைகள் அதை கவனிப்பாங்க. மனைவி பாத்துல இருக்கும்போது பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கவனிப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்களும் மாறிடுவாங்க. அதுதான் முன்மாதிரி, ரோல் மாடலா இருக்கு. Fathers and mothers should be a role model. கர்த்தருக்கு பயந்து. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில்
அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொண்டு வருவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். How many love your wife? Men. Amen. ஒரே ஒரு 2-3 கை பார்த்தேன். Amen. You should love your wife. கத்தர் பாருங்க, மனிதனை மேனோட ஷோல்டர்ஸுக்கும் விமன் ஷோல்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரியுமா? மேன் ஷோல்டர்ஸ் ஆர் ப்ராட். அந்த மாதிரி கத்தர் உருவாக்கிக்கிறார் இல்லை? ஒரு நல்ல போன் ஃப்ரேம் எல்லாம் வச்சு எதுக்கு? மனைவி அடிக்கிறதுக்கா? டு ப்ரொடெக்ட் த விமன். ஆமென். பாதுகாப்பதற்காக. நீங்கள் அநேக குடும்பத்தில் அப்படி தான் நடக்குது இல்லையா? போட்டு அடிச்சு பிள்ளைகளை அடிச்சு எதுக்கு திருமணம் செய்யணும்? ஆகவே தான் பாருங்க, மனைவியில் அன்பு கூற வேணும். மனைவி இல்லைன்னா கணவனுக்கு வாழ்க்கைய கஷ்டமாயிடும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சொல்லுவார் மேலே செக்ரட்டரி, he lost his wife. அவன் சொல்லுவாங்க, மனைவிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்பாரு. இப்போ தெரியாது, இப்போ தூக்கினே இருப்பாங்க இல்லையா? எது சமைச்சு கொடுத்தாலும் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, டேஸ்டே இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்க. ஆனால் மேலே போயிட்டு பாருங்க, உட்காந்து யோசிச்சு அழுதுனே இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டாங்க, உப்பே மாறிக்க வேண்டியதாங்க. ஆமென். அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவேன் அதிகமாய். இதெல்லாம் பாடுறோம், ஆனால் ரியல் லைஃப்ல அது செய்கிறோமா? 1 கொரிந்தியர் பவுல் எழுதுறாருல, அப்போ டாக்ஸ் அபவுட் லவ் இல்லையா? அன்பு என்னென்னலாம் செய்யணும். அந்நிய பாஷை நீங்க பேசினாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பிரசங்கம் பண்ணாலும் வர்ஷிப் லீட் பண்ணாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் தரித்திரத்துக்கு விட்டு கொடுத்துட்டு உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா நத்திங் அப்படிங்கிறார். அன்பு தான் உங்களுக்கு. இயேசு இந்த உலகத்துல வந்தது அன்பு செலுத்தினார். ஹல்லேலூயா. நீங்க அன்பு இல்லை பாருங்க. கடைசி நாட்களில் அனைவரோட அன்பு அப்படிதான் ஆயிடுச்சு. அதனாலதான் ஜாதிக்கு விரோதமா ஜாதி, தேசத்துக்கு விரோதமா தேசம், ஜனங்களுக்கு விரோதமா ஜனம் சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்க. அன்பு இல்லை. There's no love. அதனால இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே அன்பு தன்னை தந்து அருளி இவ்வளவாய் நேசித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே புருஷர்கள் என்ன செய்யணுமா? அந்த வருஷத்துல உங்கள் மனைவிகள் அன்பு கூற வேண்டும். ஆமென். ஏனென்றால் அப்படியே கிறிஸ்துவும் சபை அன்பு கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே பவுல் சபையும் ஃபேமிலியும் அது ஒன்று சேர்த்து தான் சொல்லுவார் எப்போதும். ஆமென். அடுத்தது பார்க்கிறோம், மனைவியை போஷித்து காப்பாற்றுவன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை, தன் மனைவியை, குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற வேண்டும். அதுக்குதான் முதலே சொன்ன, you should have a job. ஆமென். அது இல்லாம மனிதன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை. எந்த மனிதன்? மனிதனுக்கு ஒரு வேலை இருக்கணும் இல்லையா? He should love his wife. He should protect his children and family. சம்பாதிக்கணும். சம்பாதிச்சது he should come and give the money to his wife. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் தனிமையா இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏற்ற துணையை கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு வேலையும் இல்லை, அன்பும் இல்லை, மனைவி மேல இல்லை, பிள்ளைகள் மேல இல்லை, வேலையும் இல்லை, ஒரு சம்பாத்தியம் இல்லை. இப்படிப்பட்ட மனிதன் தனிமையா இருப்பது நல்லது. ஆமென். கல்யாணமே பண்ண தேவையில்லை. அதுதான் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். அடுத்தது பெற்றோரை விட்டு மனைவியுடன் இசைந்திருக்க வேண்டும். எபேசியர் 5:31. இதே நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பாங்க. எதுக்குன்னா அப்பதான் அவங்களுக்கு மேரேஜ் லைஃப்னா என்னன்னு தெரியும். பெற்றோரோடய இருந்தோம்னா என்ன ஆகும்?
அப்பா அம்மா பேச்சை கேட்பாங்க. அது நிறைய என்ன ஆகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மாமனார் மாமியார் எல்லாம் நாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுத்துருவாங்க. ஒரு சில கூட்டு குடும்பத்தில் உண்மையா சந்தோஷமா இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்னால. சில இதெல்லாம் ஜெலசி நிறைய இதெல்லாம் வரும், பிரச்சனை இல்லையா? அதனால ஆண்டு சொல்ல நீ தனியாக போயிடு அப்படின்னா அப்பா அம்மா விட்டுட்டு போறது இல்லை. தகப்பனும் தாயும் என்ன செய்யணுமா, கனம் பண்ணணும், அவங்களுக்கும் உதவி செய்யணும். என் தாய் தகவல்னா கடைசி வரைக்கும் நான் தான் காப்பாற்றினேன், கூட பிறந்த யாரும் இல்லை, பாபா என்ன கேட்டு பாருங்க சொல்லுவார் அவர். அப்படி தகப்பனின் தாய் என்ன செய்யணும், கனப்படுத்தணும், விட்டுட்டு போறது இல்லை. அப்பதான் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆக இது கணவனுக்கு ஒரு முன்மாதிரி. ஆமென். He should be a role model for his family. அதே போல மனைவி என்ன செய்யணுமா, முன்மாதிரியா இருக்கணும். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22-24, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்க அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கீழ்ப்படியது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு ஏற்ற எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். சொந்த புருஷர்களும் ஆண்டவர் அப்பவே சொல்றாரு. ஏன்னா சில பேர் வாடிக்கலாம் வச்சிருப்பாங்க, நீ அப்படிதான் நடக்குது. இன்னும் தமிழ்நாட்டிலேயே இல்லீகல் அஃபேர்ஸ் இன் மேரேஜ் லைஃப் எது ஜாஸ்தின்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணியும் மேரேஜ் பண்ணியும் இல்லீகல் அஃபேர்ஸ். ஜஸ்ட் ரீசெண்ட்லி லாஸ்ட் வீக் ஒரு ரிசர்ச் பண்ணோம், காஞ்சிபுரம். நாங்கள் இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் இந்த குறிப்பை சொல்லி ரொம்ப ஜோம் பண்ணோம். ஏன்னா காஞ்சிபுரம் வட்டாரத்தில் தான் நம்முடைய அநேக கிளை சபையும் இருக்குது. இப்படி இருக்கிறாங்க இன்றைக்கு. ஆகவே கர்த்தர் பாருங்க சொல்றாரு, தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆமென். அடுத்தது நற்குணங்களால் தன்னை அலங்கரிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். முன்மாதிரியான மனைவி எப்படி இருக்கணும்? 1 பேதுரு புஸ்தகத்தை படிப்போம். 3ஆம் அதிகாரத்துல, அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, அவர்களுக்கு போதனை கூட தேவையில்லை. எதை பார்த்தான்? கற்புள்ள நடக்கைகளை பார்த்து மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இது ஒரு நல்ல நற்குணம். அடுத்த வசனம் பார்க்கிறோம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரம் இராமல். இதெல்லாம் நல்லதுதான், ஆனால் இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது. ஆமென். வி ஷுட் பி மாடல்ஸ்ல, மாடல்ஸாக இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் எப்படி இருக்கணுமா, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற. இப்போ நீங்கள் மேக்கப்லாம் போட்டாலும் வீட்டுக்கு போகிறதுல என்ன ஆகிடுது? ஆமாம், வேர்த்தோலி சென்ட் என்னதான் சென்ட் அடிச்சாலும் அந்த ஸ்வெட்டில் என்ன ஆகிடுது? கலந்துடுது இல்லை, எல்லாம் அழிஞ்சு போகும். இதெல்லாம் அழியக்கூடிய அந்த காரியங்கள். ஆனால் அழியாதது எது? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும், ராமன் சொல்லாம இருக்கீங்களா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் ஹல்லேலூயா. சாந்தம், அமைதியா இருக்கும். அதை விட்டுட்டு படப்படன்னு காரியங்களை செய்யக்கூடாது. அதே போல பாருங்க, இப்படி பூர்வ காலத்துல எப்படி இருந்தாங்களா? தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்மை, அது நமக்குள்ள மறைந்து இருக்கும் சில பேருக்கு. ஆமென். ஆகவே அந்தபடியே சாராலும் ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டாங்க? நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி கூப்பிடுங்க.
ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தால் அவளுக்கு பிள்ளைகளா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த நற்குணத்தினால ஸ்திரீகள் என்ன செய்யணுமா? தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஸ்திரீயானவர் மனைவி எப்படி இருக்குன்னா, நீதிமொழிகள் புத்தகத்துல பாருங்க 14ஆம் அதிகாரம். சாரி 31ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடித்தவன் அவள் விலை மூர்த்திகளை பார்க்கலும் உயர்ந்தது. நற்குணங்களால் தன்னை அலங்கரி. குணம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆட்டிடியூட், நம்மளுடைய பிஹேவியர், கேரக்டர் எப்பவுமே எவ்ரிடே என்ன ஆகிட்டே இருக்கணும். சேஞ்ச், இட் ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம். ஆமென். சுறுசுறுப்பாய் 31:15 அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படி அடக்கிறான். எத்தனை பேர் அதிகாலையில் எந்திரிக்கிறீங்க? ஆமென். கொஞ்சம் பேர் இல்லையா? அதிகாலை எந்திரிச்சு என்ன செய்யணும்? முதல்ல ஜெபம். அதிகாலை ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல் ஜெபம். உங்களுக்கு தெரியுமா? ஜெபிக்கணும்னு தெரியும். நானும் மனைவியெல்லாம் அதிகாலை எந்திரிச்சோம், ஜெபிப்போம். அதிகாலை எந்திரிச்சு அது மாத்திரம் செய்ய மாட்டோம், எந்திரிச்சு ஓடுவோம். என்ன செய்வோம்? ஆமாம், ஃபிசிக்கல் பாடி என்ன செய்யணும்? கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம அநேகர் அதை ஹெல்த் கான்சியஸாகவே இருக்கிறது இல்லை இல்லையா? சாப்பிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இப்படி பிளாட் ஆகிட்டே போயிடுவோம். ஃபிசிக்கல் ஆண்டு எல்லாமே எங்கள் லைஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காரு எப்படி இருக்கணும். அப்புறம் சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, அது வந்துச்சு. ஜெபிங்க பாஸ்டர். நம்மளே தான் 99% ஆஃப் டிசீஸ் எப்படி வருது? நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாம டைம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பண்ணணும். கர்த்தர் நல்லவர். ஆகவே சுறுசுறுப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எறும்பு பாருங்க, ஒரு நிமிஷம் சும்மா இருக்கு. கோடை காலத்துல வீட்டுக்குள்ள வந்து அரிசியெல்லாம் தூக்கிட்டு போயிடும், சர்க்கரை எல்லாம் வந்து சேர்த்து வைக்கணும். அதுதான் அது தெரியும், எல்லா ட்ரிக்கும் அதுக்கு தெரியும். அது மாதிரி ஆனால் அப்படி சுறுசுறுப்பா இருன்னு ஆர்டர் சொல்றாரு இல்லையா? அவ எப்படி நம்ம நடந்துக்கலாம். அது மாத்திரம் இல்லை, 14ஆம் அதிகாரம் பாருங்க. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாததும் தன் கையினால் அதை இடித்து போடுது. So they call the homemakers, இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடை நல்லா வச்சுக்கணும், சுத்தமாக, கண்டபடி இருக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். சுத்தமாக இருக்கும். சுத்தம் தான் என்ன செய்யுமா? ஆமாம். புத்தி இல்லை ஸ்திரீ. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் ஆர் லைக் தே ஷுட் டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன், ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ். இதெல்லாம் எல்லாமே பிப்ளிக்கலாக தான் கற்று நம்ம கொடுத்துருக்குறோம். முன்மாதிரியாக இருக்க வேணும். ஆக இங்கே பார்க்குறோம், முதலாவது என்ன பார்த்தோம்? கர்த்தர் குறைவை என்ன செய்தாராம்? நிறைவேற்றுகிறார். நம்முடைய குடும்பத்தில் அநேக குறைவு உண்டு தான் இல்லையா? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இடத்துல குறைகள் உண்டு. ஆனாலும் அவர் என்ன சொல்லும்போது, அவர் சொல்லும்போது நம்ம கீழ்ப்படிந்தோம்னா அந்த குறைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாய்க்குவான். அப்பொழுது அவன் மனைவி கனி தரும் திராட்சை செடியை போல, பிள்ளைகளும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பான். ஹல்லேலூயா. இப்படி குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும். பிள்ளைகளை இஷ்டத்தை விட்டுறக்கூடாதுங்க. அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் அப்படிதான். சபைக்கே வரும்போது வரதே கிடையாது. இஷ்டத்துக்கு விட்டுட்டு அவங்க பாட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்களை கொண்டு வரணும் கரெக்டாக. ஏன்னா முதிர் வயசு ஆச்சுன்னா அவ்வளோதான். ஆண்டு சொல்ல, நீ என்னை தேடாட்டி நான் ஒன்று. ஆமாம், இது abide in me, I will abide in you. என்னில் நீ நிலைத்திருந்தால் நான் ஒன்று நிலைத்திருப்பேன். ஸ்ட்ரிக்டாக சொல்றாரு. ஆகவே இந்த நாட்டில் நம்ம ஒப்பு கொடுத்து குடும்பத்தை நாம் எப்படி பாதுகாத்து, பிள்ளைகளை, கணவனை
நேசித்து. ஆமென். அப்படி அதுக்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? ஸ்திரியை கொடுத்திருக்கிறார். ஆமென். கணவனை கொடுத்திருக்கிறார். இது வந்து ஒரு கவர்னன்ட். ஆமென். உடன்படிக்கை. அநேகர் உடைத்துடுறாங்க. கிறிஸ்டானிட்டியில் தான் டிவோர்ஸ் ரேட் ஜாஸ்தி. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆகவே இல்லாதபடிக்கு நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கணவன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதில் என்ன செய்யணும்? ஆண்கள் தேவனத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஆமென். தேவனுக்குள்ள நம்ம ஐக்கியமாப்பட்டு தேவனோட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி வார்த்தை கேட்டது போல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் தேவனுக்கு பயப்படுற பயம் வரட்டும். என் கணவன் வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுற பயம் வரட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் வரட்டும். ஆண்டவரே, மனைவி வாழ்க்கையில் வரட்டும் என்று சொல்லி குடும்ப ஜெபம் இல்லைன்னா அந்த கூரை இல்லாத வீடாக மாறப்படும். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா எங்களுக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இதிலேருந்து நான் குடும்பத்தில் நான் எல்லோரும் அழைத்து நான் ஜெபிக்க இருக்கிறேன். அதுக்கு தான் ஸ்திரீக்கு கொடுத்த கட்டளை ஹோம் மேக்கர் என்று சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் செய்யணும். ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். கொர்நேலியு குடும்பம் எப்பொழுதுமே தேவனை தேடுகிறவர்களாகவே இருந்தார். ஜெபித்து கொண்டே இருந்தார். தேவனை விசாரிக்கிறவர்களாகவே இருந்தார். அப்படிப்பட்ட குடும்பமாக நான் ஆண்டவரே என்னோட குடும்பம் மாறணும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. உயர்வு இல்லை, தாழ்வில்லை, ஏழை இல்லை, பணக்காரன், அந்த ஜாதியும் கிடையாது, சாதியும் கிடையாது. ஹல்லேலூயா. ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு மிக்க இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு மிக்க இடம் உண்டு. உயர்வுமில்லை, அங்கு தாழ்வுமில்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வுமில்லை, அங்கு தாழ்வுமில்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசு குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடுப்பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடுப்பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசு குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் அவன். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீங்கிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீங்கிடுவார். இயேசு குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசு குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபையில் இருக்க எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமானதை மாற்றி இந்த மாடல் கூடாரத்தில் கம்பீர சத்தம் துணிக்கும் என்று பார்க்கிறோமே. பாடல்கள், ஜெபம், குடும்பத்தில் அந்த துணிகளும் உங்களுடைய சத்தம் துணிகளும் வேற எந்த சத்தம் இல்லாத எல்லா குடும்பங்களையும் எங்களை ஆட்கொள்வீராக. சமாதானத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நிரப்பும்படியாக சொல்லியிருக்கோம். ஹல்லேலூயா. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களிடத்தில் ஒரு நல்ல
spirit of understanding, ஞானத்தினால் விவேகத்திலும் தெளிந்த புத்தியினால் நிறைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து surely goodness and mercy shall follow all the days of your life என்று நமக்கு பாடணும். அதே போல தேவனுடைய இரக்கம் கிருபை நன்மைகளால் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் மூடி மறைத்துக் கொள்ளும். ரட்சிக்கப்படாத கணவர்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபை வராத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே கடினமான இருதயத்தை நீர் செவ்வையாக்கி இந்த கடைசி நாட்களில் எல்லா குடும்பமும் நம்முடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு காணப்படத்தக்கதாக, பிள்ளைகள் ஆயத்தத்தோடு காணப்படத்தக்கதாக, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு மனதை புதிதாக்கி நம்முடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அதை மாற்றப்பட நாம் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ள ஆசீர்வதிக்கிறோம். துதிகான மகிமை இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May be seated.